அனைவருக்கும் வணக்கம். மதுரை லோயோலா வலைக்காட்சி வழியாக உங்களை சந்திக்கிற நான் ஸ்டீபன். போட்டோ ஸ்டுடியோவுக்கு குடும்பமாக சென்று போட்டோ எடுத்த அனுபவம் நம்மில் பலருக்கு இருக்கலாம். அப்போதெல்லாம் நாம் கேமராவில் எடுத்த படத்தை உடனே பார்த்துவிட முடியாது. பெரிய கேமராவில் ஒளி வெள்ளத்தில் பயன்படுத்தப்பட்ட ஃபில்ம் ரோல் எனப்படும் படச்சுருளை இருட்டு அறைக்குள் எடுத்து சென்று ரசாயன திரவத்தில் கழுவி மெருகேற்றி அச்சிட்டு அதற்கு கண்ணாடி மாட்டி ஃப்ரேம் செய்து சுவரில் ஆணி அடித்து தொங்கவிட்டு இந்த நீண்ட சம்பிரதாயங்கள் எல்லாம் முடிந்த பிறகுதான் அந்த படத்தை பார்க்க முடியும். ஸ்மார்ட் போன் எனப்படும் திறன்பேசி வந்த பிறகு யாரும் கேமராவை பயன்படுத்தலாம் என்ற நிலை ஏற்பட்டது. இப்போது திறன்பேசி கேமராவின் பயன்பாடு எந்த அளவில் உள்ளது என்பது நமக்கெல்லாம் தெரியும். இதில் நாம் கவனத்தில் கொள்ளத்தக்க அம்சங்கள் சில உள்ளன. சுற்றுலா தலங்களுக்கு செல்லும் போது கேமராவில் காட்சிகளை பதிவு செய்வது நமது வழக்கம். அந்த நினைவுகளை பதிவு செய்வது அவசியமும் கூட. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் சுற்றுலா செல்கிறவர்களின் பலரும் எல்லா நேரமும் எல்லா இடத்திலும் கேமராவும் கையுமாக அந்த இடங்களில் அலைவதை பார்த்திருப்போம். இவர்கள் சுற்றுலா தலத்தை ரசிக்க வந்தார்களா, அங்கே படப்பிடிப்பு நடந்து வந்தார்களா என்ற சந்தேகம் கூட வந்துவிடும். எடுத்துக்காட்டாக, முக்கடலும் சங்கமிக்கும் கன்னியாகுமரியில் நிகழும் சூரிய உதயம் இயற்கை நம் கண்முன் நடத்தி காட்டும் அன்றாட அதிசயம். ஆனால் இவற்றை கண்களால் பார்த்து ரசிப்பவர்களை விட அதை கேமராவில் பதிவு செய்பவர்களின் எண்ணிக்கை தான் அதிகம். இதற்கு காரணம் என்ன? அந்த காட்சியை பதிவு செய்து பிறருக்கு உடனே அனுப்ப வேண்டும், லைக்ஸ் வாங்க வேண்டும் என்ற பரபரப்பு தான். இத்தகைய செயல்பாடுகளால் குதிரைக்கு கடிவாளம் போட்டது போல நம் கண்கள் கேமராவிற்கு காட்சியை தேர்ந்தெடுப்பதிலேயே அதிக கவனம் செலுத்துகின்றன. இதனால் குறிப்பிட்ட சூழல் மீதான பரந்துபட்ட பார்வையும் அச்சூழலில் ஏற்பட்ட நேரடி அனுபவம் நம்மை விட்டு அகன்று விடுகின்றன. கருத்தரங்குகளில் பங்கேற்கிற போது கருத்துரையாளர் தன் கருத்துக்களை ஒளித்திரையில் காட்டி விவரிக்கிறார். அதை உள்வாங்கி குறிப்புகள் எடுத்து மனதில் இருத்தும் போக்கு பங்கேற்பாளர்களிடம் பல சமயங்களில் இருப்பதில்லை. அதற்கு மாறாக ஒளித்திரையில் காண்பதை உடனடியாக தங்கள் திறன்பேசி கேமராவில் பதிவு செய்தும் போக்கு அதிகரித்திருக்கிறது. இதன் விளைவு என்னவென்றால், கேமராவில் பதிவு செய்தவர்களை காட்டிலும் உற்று நோக்கி கவனித்து குறிப்புகள் எடுத்தவர்களிடம் அந்த பாடம் குறித்த புரிந்துணர்வு மேலோங்கி இருக்கிறது என்பதே. இதற்கு காரணம் என்ன தெரியுமா? கேமராவில் பதிவு செய்து விட்டால் அனைத்து தகவல்களும் நமக்கு கிடைத்து விடுகிறது என மேலோட்டமான எண்ணம்தான். அதைவிட மேலாக விஷுவல் மெமரி எனப்படுகின்ற காட்சி நினைவாற்றலில் கவனம் செலுத்துபவர்கள் ஆடிட்டரி மெமரி எனப்படும் கேட்பொலி நினைவாற்றலை தவறவிடுகிறார்கள். மேலும் நம் புலன்கள் கவனிக்க வேண்டியதை கேமரா கவனித்துக் கொள்ளும் என்ற அலட்சியம் பலருக்கு உண்டு. இவை எல்லாவற்றையும் விட அலைபேசியில் இருக்கும் மெமரி கார்டு எனப்படும் நினைவட்டைக்கு தரும் முதன்மையை நம் மூளையில் இருக்கும் நினைவாற்றலுக்கு தர மறுக்கிறோம். இதனால் மெமரி கார்டு மீதான சார்புத்தன்மை உருவாகிவிடுகிறது. திறன்பேசி கேமராவில் எடுக்கப்பட்ட அத்தனை படங்களையும் நாம் சேகரித்து வைப்பதில்லை. ஒரு சில நாள்களில் அந்த கோப்பு நிரம்பி வழிந்ததும் நாம் அழிக்க தொடங்கி விடுகிறோம். அவற்றின் வாழ்நாள் மிகவும் குறைவு. பதிவு செய்யப்பட்ட எந்த நிகழ்வும் குறிப்பிட்ட காலவெளியில், டைம் அண்ட் ஸ்பேஸ் என்று சொல்லுவோமே, அந்த காலவெளியில் நடந்த யதார்த்த நிகழ்வுக்கு இணையானது அல்ல. ஒரு குழந்தை சிரிப்பதை எத்தனை படங்களிலும் எத்தனை காணொளிகளிலும் பார்த்து ரசித்தாலும் அந்த குழந்தை சிரிப்பதை நேரில் பார்ப்பதற்கு இணையாகாது. இந்த யதார்த்தத்தை பல சமயங்களில் நாம் தவறவிடுகிறோம். இதற்கு காரணம், பல நேரங்களில் நாம் கேமரா மனிதர்களாகவே காட்சியளிக்கிறோம். எதிர்காலத்தில் புதிய புதிய தொழில்நுட்பங்களில் கேமராக்கள் உருவாகலாம். ஆனால் ஒன்றை நாம் மனதில் கொள்ள வேண்டும். கேமராவும் கேமராவில் உள்ள லென்ஸும் நம்முடைய கண்களுக்கு இணையானவை அல்ல. பார்வையற்றவர்களிடம் கேட்டு பாருங்கள். நம் கண்களின் சிறப்பு நமக்கு தெரிய வரும்.